தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த சிறப்பு வீடியோவில் நாம் காணப்போவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நுழைவாயிலாக விளங்கும் போர்ட் பிளேர் நகரத்தின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றி மத்திய அரசு நேற்று உத்தரவிட்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் அப்போதைய கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் அந்தமானின் காலனி அமைக்க முடிவு செய்தார். இதற்காக பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரி கேப்டன் ஆர்கிபால்ட் பிளேயரை 1788 அங்கு அனுப்பினார். அவர் தன் குழுவுடன் அந்தமான் சென்று ஆய்வு செய்து காலனி அமைக்கும் திட்டத்தை வகுத்தார். அவரது நினைவாக அந்தமான் தலைநகருக்கு போர்ட் பிளேர் என பெயரிடப்பட்டது. இது குறித்து மத்திய அரசு காலனித்துவ முத்திரைகளில் இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேர் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம் செய்ய முடிவு செய்தது. முந்தைய பெயர் காலனித்துவ மரபை கொண்டிருந்தது. ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் நம் சுதந்திர போராட்டத்தின் வெற்றியையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவத்தையும் பிரதிபலிக்கிறது. நம் சுதந்திர போராட்டம் மற்றும் வரலாற்றில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு இணையற்ற இடம் உண்டு. சோழ அரசின் கடற்படை தளமாக செயல்பட்ட இந்த தீவுகளது இன்று நம் பிராந்திய மற்றும் வளர்ச்சி நோக்கங்களுக்கு முக்கியமானதாக அமைந்துள்ளது. இங்குதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் முதன்முறையாக நம் தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீர சாவர்கர் மற்றும் பலர் இங்குதான் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்படிப்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று தமிழ் பெயராக இது பதியப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. நம் தமிழ்நாட்டிற்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் இடையே உள்ள தொடர்பை இந்த பெயர் முழுவதுமாக பிரதிபலிக்கிறது. தமிழ்நாட்டின் பெருமையை சேர்க்கும் அளவிற்கு அமைந்திருக்கும் இது பாராட்டத்தக்கது என்று கூறி விடைபெறுகிறேன்.